இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இலக்கியா ப்ரோமோ 651வது ப்ரோமோ வீடியோட ரிவ்யூவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் முதல்ல நம்ம என்ன காட்டுறாங்கன்னா, அஞ்சலி வந்து அவங்க அப்பா ரூமில் அடைச்சி போட்டிருந்தாங்கல்ல, அந்த ரூமு ஜன்னல்ல இருந்து அவங்க அம்மாவை எழுப்புறாங்க. எதுக்குன்னா, என்ன கதவை திறந்து விடு அப்படிங்கிற மாதிரி எழுப்புறாங்க. அதை நமக்கு காட்டியிருக்காங்க. ஒருவேளை அவன் இந்த ரூமை விட்டு வெளியே வந்தான்னா என்னென்ன செய்வாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏதாவது ஒரு சூழ்ச்சி, அடுத்து என்ன சூழ்ச்சி பண்ணலாம், இந்த குடும்பத்தை எப்படிடா உழைக்கலாம், இல்லை இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அதெல்லாம் எல்லாத்தையும் அவங்க பார்க்குறதுக்கு அஞ்சலி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட முடியும். அடுத்து இன்னொரு இடத்துல என்னதை காட்டலாங்கன்னா, இங்கோடி இலக்கியா வந்து கார்த்திக்கு இலக்கியா வந்து 2 பேருமே இவ்வளோ நடந்திருக்கு, எல்லாருமே அப்செட்டில் இருக்கும், அதனால் நம்ம 2 பேரும் அவுட்டிங் ஏதாவது ஒரு டூர் மாதிரி போயிட்டு வரலாங்கிற மாதிரி பேசுவாங்க. அதுக்கு இலக்கியாவும் கார்த்திக்கும் வீட்டில் பெர்மிஷன் கேட்குற மாதிரி நமக்கு காட்டியிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி இவ்வளோ விஷயம் நடந்து ஒரே அப்செட்டில் இருக்கா இலக்கியா, நாங்கள் 2 பேரும் வெளியே போயிட்டு வரோங்கிற மாதிரி அவங்க அம்மாட்ட சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முந்திரி கொட்டை மாதிரி எப்போதும் வர மாதிரி தான், பைரவிக்கும் இலக்கியாவுக்கும் பிடிக்காதுங்கிறது தான் பரம்பரை புகையாச்சே. அப்படி இருக்கும்போது பைரவி என்ன சொல்லுவான்னா, இப்படி இப்படி திடீர் திப்புன்னு எங்கேயாவது போனீங்கன்னா இந்த பிஸ்னஸை யார் பார்ப்பா, இந்த பிஸ்னஸ் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது அந்த பிஸ்னஸ் மேலே இவங்களுக்கு அக்கறை இருக்க மாதிரியே காட்டுவாங்க. ஆனால் உண்மை என்னங்கிறது நமக்கு தெரியும். இலக்கியா சந்தோஷமாக வெளியே போகிறது பைரவிக்கு பிடிக்காதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, இலக்கியா வந்து பைரவியை தனியாக ரூமில் வந்து பேசுகிற மாதிரி நம்ம காட்டியிருக்காங்க. உண்மை என்ன நடந்திருக்கும்னா, உங்கள்கிட்ட தனியாக பேசுனவங்க மாதிரி கூப்பிட்டு போய் பைரவிட்ட என்ன காட்டியிருக்காங்கன்னா, அவங்க ஒரு கொலை பண்ண குத்துன போல கத்தி எடுத்த மாதிரி ஒரு வீடியோ இலக்கியாட்ட ஏற்கனவே இருக்குல்ல, அந்த வீடியோவை சொல்லி மிரட்டுவாங்க. என்ன சொல்லி மிரட்டாங்கன்னா, நாங்கள் வெளியே போகிறதுக்கு நீங்கள் தடை பண்ணீங்கன்னா இந்த வீடியோவை நான் காட்டிடுவேங்கிற மாதிரி மிரட்டுவாங்க. ஆனால் அவங்க காட்ட மாட்டாங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் மிரட்டினையில் பைரவிக்கு வந்து கண்ணு கிண்ணெல்லாம் செவந்து, ஐயோ காட்டினா நம்ம இருக்க மரியாதையும் போயிருமேங்கிற மாதிரி ஒரு பதட்டத்தில் எதுவுமே சொல்லாத ஒரு ரியாக்ஷனில் பயத்தில் இருப்பாங்க. அப்போ அதோட எபிசோடை முடிக்காங்க, அதோட ப்ரோமோவை முடிக்காங்க. இதில் வந்து என்ன தருதுன்னா, கண்டிப்பாக பைரவி வந்து அடுத்து இலக்கியாவுக்கு சால்ரை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன காரணம்னா, அந்த வீடியோவை காட்டினா என்ன நடக்குங்கிறது பைரவிக்கு நல்லா தெரியும். அதனால் நீங்கள் இன்னைக்கு சந்தோஷமாக போயிட்டு வாங்கங்கிற மாதிரி தான் எல்லா விஷயமும் அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. இதை நம்ம ஃபுல் எபிசோடில் கண்டிப்பாக காட்டுவாங்க. இலக்கிய ப்ரோமோ ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லா என்ஜாய்மெண்ட்டாக போய்கிட்டு இருக்கு இலக்கியாவோட சீரியலு. இந்த வாரமும் நல்ல விறுவிறுப்பான வாரமாக தான் நமக்கு அமைய போகுதுங்கிறத எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.